எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிறத நம்ம இங்கே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. எவ்வளவுதான் நம்ம திரும்ப திரும்ப சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மனசில்லாத மக்கள் இந்த நாட்டில் வாழ்கிறாங்கங்கிறது ரொம்ப வெட்கக்கேடானது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த நூல் வெளியீட்டு விழாவில் திரு விஜய் அவர்களும் திரு ஆதவர்ஜுனா அவர்களும் பேசின அந்த பேச்சுக்கள் தான் இப்போ ரொம்ப பெரிய விவாத பொருளாக விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் திரு ஆதவர்ஜுனா அவர்கள் பேசின பேச்சிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய புரிஞ்சிக்க வேண்டிய செய்திகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆனால் தமிழகத்தில் ஒரு தலித்தை பொது தொகுதியில் இன்றைய வரைக்கும் நிப்பாட்ட முடியல. மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருக்கிறவர். இப்போ அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறவர். அதனால் அவரை பற்றி முன்னாடியிலேருந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ஆதவர்ஜுனா அப்படிங்கிறவரை கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடியில் தான் நம்ம செய்திகளில் கேள்விப்படுறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் யார், எங்கே இருந்தார் அப்படிங்கிறத பற்றி நமக்கு எதுவுமே பெரிய அளவில் தெரியாது. அதுலேயும் குறிப்பாக அந்த எல்லோருக்குமான தலைவர் அப்படிங்கிற அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு அப்புறம் தான் ரொம்ப பெரிய அளவில் அவரோட பேர் அடிபடுது. அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு. இந்த ஆதவர்ஜுனா அப்படிங்கிறவர் அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் நமக்கு வேண்டாம். அவர் இப்போதைக்கு இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவராகவும், தமிழ்நாடு கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவராகவும், தமிழ்நாடு ஒலிம்பிக் கமிட்டியின் பொதுச் செயலாளராகவும், வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் நிறுவனராகவும் இருக்கிறார். அதுபோக விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவராகவும் இருக்கார். அவரோட அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற அந்த நிறுவனமும் விகடன் குழுமமும் சேர்ந்து தான் இந்த நூல் வெளியீட்டு விழாவை நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் திரு ஆதவ அவர்கள் நிறைய விஷயங்களை பேசினார். ஊழலை பற்றி பேசினார், அப்படி பல விஷயங்களை பேசினார். அதில் நான் கவனித்த 2 முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, திமுக தலித்துகளுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசினார். அப்புறம் திமுகவில் மன்னராட்சி முறை இருக்குது அப்படிங்கிறதையும் பேசினார். இவர் பேசின இந்த 2 விஷயங்களுமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதில் எந்த தவறும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டில் சாதியை எதிர்த்து எல்லோரும் சமம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் தான் திராவிட சித்தாந்தம். அந்த திராவிட சித்தாந்தத்திலேருந்து வந்த கட்சிகள் தான் இந்த திமுகவும் அதிமுகவும். இவங்க திராவிட சித்தாந்தத்திலேருந்து வந்திருந்தாலும் அரசியலுக்குள்ளே, அதாவது தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் திராவிட சித்தாந்தத்தை மறந்துட்டு சாதி அரசியலுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ அந்த சாதி அரசியல் தான் இவங்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கு. அதனால் தமிழ்நாட்டில் சாதி அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும், சாதிக்கு பாலும் தேனும் ஊற்றி வளர்த்து அதை கட்டி காப்பாற்றுறதுலையும் கவனமாக இருக்காங்க. இதில் அதிமுகவை பற்றி திரு ஆதவர்ஜுனா ஒன்றும் பேசலை. அதாவது அவங்க இன்றைக்கி அதிகாரத்தில் இல்லைங்கிறதுனால பேசலைன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால, அவங்க தான் கொஞ்சம் வலுவான கட்சியாகவும் இருக்கிறதுனால அதை பற்றி இவர் பேசுகிறார். அப்போது திமுக எதை வச்சு சாதி அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, திரு ஆதவ அவர்கள் சொன்ன மாதிரி தலித்துகளுக்கு எதிரான சாதி அரசியலை பண்ணுறாங்க. அதாவது ஆதிக்க சாதிகளுக்கான கட்சியாக தான் திமுக இருக்குது. நீங்கள் திமுகவோட கட்சி பதவிகள் எடுத்துக்கோங்க, இல்லை வேறு அரசு பதவிகள் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே ஆதிக்க சாதியினர் தான் இருப்பாங்க. அவங்க கட்சியில் இருக்க மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒருவர் கூட தலித் சமூகத்தை சேர்ந்தவர் மாவட்ட செயலாளராக இல்லை. அப்போ தலித் சமூகத்தை சாராத ஒருவர் மாவட்ட செயலாளராக இருக்கும்போது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சி பதவிகள்லாம் இயல்பாக அவர் எந்த சாதிக்கு கொடுப்பாரு? அவர் சார்ந்த சாதிகளுக்கோ இல்லை இன்னொரு ஆதிக்க சாதிகளுக்கோ தான் அந்த கட்சி பதவிகளை ரெக்கமெண்ட் பண்ணுவார். அப்போது அந்த நிலைமை தான் திமுகவில் இருக்குது. திமுகவில் தலித்துகள் ஒரு கட்சி பதவியில் ஒரு பெரிய பதவியில் வரணும் அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. அதே போல் இந்த எம்எல்ஏ, எம்பி இந்த மாதிரி பதவிகளை, அதாவது தேர்தலில் போட்டியிடுறதா இருக்கட்டும், ரிசர்வ் தொகுதியில் மட்டும்தான் தலித்துகளுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. பொது தொகுதிகளில் இவங்க தலித்துகளுக்கு வாய்ப்பு கொடுத்ததா எனக்கு தெரியலை. அதுவும் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால தான் அந்த தனித்தொகுதிகள்ங்கிறதே உருவாகுது. அதில் தான் தலித்துகளுக்கு இடம் கொடுக்குறாங்க. அப்போ இடஒதுக்கீடு ஒன்றும் இல்லை அப்படின்னா இந்த கட்சி தலித்துகளுக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறி தான். இப்போ இந்த மேலையில் திரு ஆதவ அவர்களும் திரு விஜய் அவர்களும் பேசின அந்த வேங்க வயல் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய சாதி ரீதியிலான பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகள்லையுமே ஆளுங்கட்சி ஆதிக்க சாதியினருக்கு ஆதரவான ஒரு செயல்பாட்டில் தான் இருப்பாங்க. அப்போது திரு ஆதவ அவர்கள் பேசின அந்த
திமுக வந்து தலித்துகளுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிறது வந்து 100க்கு 100 உண்மைதான். அப்புறமா அவர் பேசுனது வந்து திமுகவில் மன்னராட்சி முறை இருக்குது அப்படிங்கிறது. அந்த மன்னராட்சி முறை இருக்குங்கிறத வந்து அவர் எப்படி சொல்கிறாருன்னா, தாத்தா அப்பா பேரன் இவங்க தான் முதலமைச்சர்களாக வர்றாங்க அப்படிங்கிற மீனிங்கில் வந்து அவர் சொல்கிறாரு. அது உண்மைதான். ஆனால் இவங்க அதுக்கு திமுக தரப்புலேருந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் முதலமைச்சராக இருக்கிறாரு, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் துணை முதலமைச்சராக இருக்காரு. அப்போ இது எப்படி மன்னராட்சி முறையாக இருக்கும், இந்த அறிவு கூட ஆதவ அவர்களுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி திரு உதயநிதி கேட்டிருக்காரு. அப்போ திரு உதயநிதி அவர்கள் சொல்கிற மாதிரி மக்கள் ஓட்டு போட்டு தான் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகவும் திரு உதயநிதி அவர்கள் வந்து துணை முதலமைச்சராகவும் இருக்காங்க. ஆனால் மக்கள் ஓட்டு போட்டது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. நீங்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கும் போது நான் வந்து எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அமைச்சராவேன், அதுக்கப்புறம் துணை முதலமைச்சராவேன், அதுக்கடுத்து முதலமைச்சராக நான் தான் ஆவேன் அப்படின்னு நீங்கள் பிரச்சாரத்தில் சொல்லி ஓட்டு கேட்கல. நான் வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்து ஓட்டு கேட்டீங்க. அப்படி தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அமைச்சர் பதவியும் துணை முதலமைச்சர் பதவியும் நாளைக்கு வரப்போகிற முதலமைச்சர் பதவியும் எந்த அடிப்படையில் மக்கள் ஓட்டு போட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்களா? எந்த அடிப்படையில் இந்த அமைச்சர் பதவி முதலமைச்சர் பதவியெல்லாம் உங்களுக்கு வழங்கப்படுது? ஸோ இந்த விஷயத்துலையும் திரு ஆதவ் அவர்கள் பேசின மாதிரி திமுகவில் மன்னராட்சி முறை இருக்குது அப்படிங்கிறது உண்மைன்னு தான் நானும் நினைக்கிறேன். இப்போ இந்த விஷயத்தில் இந்த திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம திமுகவை எதிர்க்கிறது வந்து மறைமுகமாக பாஜகவை ஆதரிக்கிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் பேசுகிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம திமுகவை எதிர்ப்பவர்களை வந்து 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று, பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற அந்த இந்துத்துவவாதிகள் வந்து திமுகவை எதிர்ப்பாங்க. இன்னொன்று, திமுகவோட அந்த சாதி ரீதியிலான அந்த சாதிய அரசியல், அப்புறமா வந்து அந்த இந்துத்துவ சித்தாந்த அடிப்படையிலான இவங்களோட செயல்பாடுகள், இந்த 2 விஷயத்துலையும் வந்து கருத்தியல் ரீதியாக திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி 2 பிரிவாக வந்து திமுகவை எதிர்க்கிறவர்களை பிரிக்கலாம். இந்த மேடையில் திரு ஆதவ் அவர்கள் பேசும்போது அதையும் பேசியிருந்தார். அதாவது மதவாதத்தை எதிர்க்கிற மாதிரி சாதியையும் எதிர்க்கணும் அப்படிங்கிற மீனிங்கில் தான் பேசியிருக்காரு. அப்போ நம்ம இந்த இடத்துல திமுகவை எதிர்க்கும் போது அது வந்து பாஜகவுக்கு ஆதரவான மனநிலை அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற அந்த மதவாதிகளை நம்ம எதிர்க்கணும், இந்த சாதியவாதிகளை நம்ம எதிர்க்கணும். அப்போ தமிழ்நாட்டு மக்களோட நிலைமை வந்து இன்றைக்கி ஒரு முக்கோண நிலைமை தான். இந்த பக்கம் மதவாதிகளை எதிர்க்கணும், இந்த பக்கம் சாதியவாதிகளை எதிர்க்கணும். மூன்றாவதாக ஒரு மாற்று அரசியல் மாற்று சக்தி வேணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையெல்லாம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் வந்து இருக்காங்க. ஆக்சுவலாக 2009 வந்து இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருந்தது. 2009 ஈழத்தில் இனப்படுகொலை நடந்தபோது திமுக வந்து அப்போ நம்ம தமிழர்களை வந்து கைவிட்டுருச்சு அப்படிங்கிறதுனால நமக்கு அடுத்ததாக ஒரு தமிழர்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் தமிழர் கட்சியை வந்து அப்போ இருந்த தலைவர்கள் வந்து உருவாக்குனாங்க. ஆக்சுவலாக சீமானெல்லாம் நாம் தமிழர் கட்சியோட பேச்சாளராக தான் உள்ளே வந்தார். தோழர் திருமுருகன் காந்தி, ஃபாதர் ஜெகத் கஸ்பர், அப்புறம் இயக்குனர் மணிவண்ணன், இந்த மாதிரியான சில தலைவர்கள்லாம் சேர்ந்து தான் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து தொடங்கினாங்க. அந்த நாம் தமிழர் கட்சிக்கு மேடை பேச்சாளராக உள்ளே வந்த திரு சீமான் வந்து அப்புறம் படிப்படியாக வந்து அந்த நாம் தமிழர் கட்சியவே வந்து முழுசாக கைப்பற்ற நிலைமைக்கு வந்தார். அப்படி அவர் கைப்பற்றுறதுக்காக ஆர்எஸ்எஸும் மத்திய உளவுத்துறையும் வந்து திரு சீமான் அவர்களுக்கு வந்து பெரிய அளவில் உதவி பண்ணாங்க. அதனால் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வந்து முழுக்க முழுக்க திரு சீமான் அவர்களோட கட்டுப்பாட்டிலையும் தமிழ்நாட்டோட அடிநாதமான திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராகவும் வந்து நிற்கிறாங்க. அப்போ இது போன்ற ஒரு அரசியல் சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் அந்த பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற மதவாதிகளையும் திமுக அதிமுக போன்ற இந்த சாதியவாதிகளையும் ஒரே அளவுக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கமாக வந்து எனக்கு தெரிஞ்சு மே 17 இயக்கமும் தோழர் திருமுருகன் காந்தியும் தான் இருக்காங்க. எதை வச்சு நான் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காவல்துறை, அதாவது திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்தோட காவல்துறை வந்து மே 17 இயக்கத்துக்கோ இல்லை அதை போன்ற அதோட தோழமை இயக்கங்களுக்கோ ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு சுலபமாக நடக்காத ஒரு காரியம். ஆனால் அதே இது ஒரு இந்துத்துவவாதிகள், அர்ஜுன் சம்பத் மாதிரியான இந்துத்துவவாதிகள் ஒரு போராட்டம் நடத்தணும்னு அனுமதி கேட்டால் உடனே அனுமதி கொடுக்குறாங்க. அவங்கள என்ன வேணாலும் பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் திருமுருகன் காந்தி போன்ற தோழர்கள் ஏதாவது பேசுகிறாங்கன்னா அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தீவிரமாக கண்காணிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய உளவுத்துறை பட்டாளமே இருக்குது. அப்போ இதையெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் இப்போ புதுசாக கட்சி தொடங்கியிருக்கிற திரு விஜய் அவர்கள் வந்து ஒரே நேரத்தில் மதவாதத்தையும் எதிர்த்து சாதியவாதத்தையும் எதிர்த்து மூன்றாவதாக ஒரு மாற்று அரசியலை சாதி பார்க்காம மதவாதம் பார்க்காம ஒரு அரசியலை வழங்குவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடத்தில் இருக்குது. அதே எதிர்பார்ப்பு திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள்கிட்டையும் இருக்கிறதுனால தான்
இந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் அப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.